வணக்கம். நான் பெஞ்சமின் ஃபார்மகனுடைய ஃபவுண்டர். ரீசன்ட் பாஸ்ட்டில் ஒரு ஃபார்மில் வந்து ரெவன்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற தீமை பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கி கேரளாவில் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் மூணார் பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜ், அங்கே தான் நம்ம இருக்கிறோம். இதில் ஒரு ஜியாகிரபிக்கல் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மலை, இந்த பக்கம் வந்து தேனி கம்பம் இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு மலையோட உச்சியில் நம்ம இப்போ இன்றைக்கி இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1800-1900 மீட்டர்ஸ் எலிவேஷன் ஃப்ரம் சீ லெவல், அப்படி ஒரு இடத்துல இருக்கிறோம். இங்கே வந்து ஸ்ட்ராபெரி கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஏக்கர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு 4 ஏக்கர் பண்ண போகிறாங்க. நம்ம எப்பயுமே துல்லிய விவசாயம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த துல்லிய விவசாயம் இந்த மாதிரி மலைப்பாங்கான இடத்துல ஸ்ட்ராபெரி கல்டிவேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதில் என்ன சிரமங்கள் இருக்குது, என்ன பண்ணால் பெட்டராக நடக்கும், இதில் குரோட்ரானோட ரோல் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பேசலாம். ஸோ இந்த ஃபார்முடைய ஓனர் வந்து மிஸ்டர் ராஜன். வணக்கம் சார். வணக்கம் சார். ஐ திங்க் கேரளாவிலேயே லார்ஜஸ்ட் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இது. அதே மாதிரி கமர்ஷியலாக நீங்கள் வந்து கடைகளுக்கு கொடுக்கறத விட இங்கே வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக இங்கே இருக்கிற அறுவடையை கொடுத்துட்றீங்க. ஒரு சிலருக்கு வரவங்க அவங்களே கூட பறிச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அப்படி கொடுத்துட்டு இருந்தோம். இந்த ஸ்ட்ராபெரினுடைய செடி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிறதுனால இப்போ நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு எங்கள் ஒர்க்கர் மட்டும் தான் போடுவோம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபார்மில் இந்த 3 ஏக்கருக்கும் நீங்கள் வந்து இரிகேஷன் ஐ திங்க் ஒரு வாட்டர் சோர்ஸ் மேலே நம்ம பார்த்தோம். இதில் ட்ரிப் இரிகேஷன் மூலமாக தான் உரமும் கொடுக்குறீங்க. ஆமாம். இப்போ இந்த ட்ரிப் இரிகேஷன் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிங்களா, ஒரு கமர்ஷியலாக யாராவது டிசைன் பண்ணி கொடுத்தாங்களா, இல்லை நீங்களே பண்ணிக்கிட்டீங்களா? சார், இது வந்து நான் யூடியூப் பார்த்து மற்ற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய தோட்டத்தை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேனே தவிர, மற்றபடி எனக்கு வந்து கமர்ஷியல் நல்லா இதில் ப்ரொஃபஷ்னலாக வந்து யாரும் எனக்கு சொல்லித்தரல. இது என்னுடைய நாலேஜுக்கே இது நாங்கள் பண்ணது. அவர் வந்து எல்லாத்தையும் அவர் பண்ணார். ஓகே, அவருடைய இதுதான். சரி, இப்போ நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து 4 இயர்ஸ். 4 இயர்ஸ். இந்த 4 இயர்ஸில் நீங்கள் இந்த ட்ரிப் இரிகேஷன் ஓரளவுக்கு பழகிட்டீங்க, ஓரளவுக்கு நியூட்ரிஷன் என்ன கொடுக்கணுன்றதையும் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டீங்க. இந்த ட்ரிப் இரிகேஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்குதா, இல்லை இதில் ஏதாவது இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார், ட்ரிப் இரிகேஷனில் வந்து நாங்கள் வந்து போன வருஷம் நாங்கள் பண்ணதுக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் மாற்றிருக்கோம். ஏன்னா நாங்கள் போன வருஷம் பார்த்திங்கன்னா 3 நாற்று வச்சோம் ஒரு இதில். அதனால் வந்து 2 இடத்துல நாங்கள் வச்சோம். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா 2 நாற்று வச்சனால ஒரே ஒரு ட்ரிப் இரிகேஷன் தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் போக போக அதனுடைய தன்மை கொஞ்சம் மாறி செடிங்க வந்து கொஞ்சம் சாகிறத நாங்கள் பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ இப்போது ஸ்ட்ராபெரி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஒரு ப்ராஃபிட்டபுளான க்ராப் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஏன்னா ஃபார்ம் கேட்லேயே வந்து லோவஸ்ட்டு பார்த்தீங்கன்னாலும் அட்லீஸ்ட் 150 ரூபாய்க்காவது கொடுக்கலாம். அதே வந்து டேரெக்டாக சேல் பண்ணும்போது 500-600 ருபீஸ் பர் கிலோ ஈஸியாக பண்ண முடியும். சீசனில் வந்து அதை விட பெட்டர் ரேட்டு கூட விற்க முடியும், பீக் சீசனில். அப்படிப்பட்ட ஒரு கிராப். அப்போ நம்ம வந்து இப்போ இந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னா சார் சொன்னதை வந்து நான் டெக்னிக்கலாக கொஞ்சம் இன்டர்பிரேட் பண்ணுறேன். அன்ஈவன் இரிகேஷன் நம்ம வந்து காமனாக சொல்லக்கூடிய ஒரு இஷ்யூ ட்ரிப் இரிகேஷனில். அன்ஈவன் இரிகேஷன் இதில் ஒரு இடத்துல நல்லா செடி வளர்ந்துருக்கும், இன்னொரு இடத்துல வந்து அது கூட வச்ச அதே செடி அதில் ஒரு 1/5 growth கூட இல்லாமல் இருக்கும். ரீசன் அன்ஈவன் இரிகேஷன். ஏன்னா இது வந்து ஒரு அண்டுலேட்டட் டெரெயின், ஸ்டெப் ஃபார்மிங் சொல்லுவாங்க. ஸ்டெப் ஃபார்மிங் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டெப் ஃபார்மிங் ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், எவ்ரி 10 மீட்டர்ஸ் ஆஃப் வெர்டிக்கல் ஹைட் வந்து 1 bar ப்ரெஷரை ஆட் பண்ணும். அப்போ இப்போ இந்த 2 பெட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 bar டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ 4 பெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 bar டிஃப்ரென்ஸ். அப்போ இங்கே வர்ற தண்ணியோட ப்ரெஷருக்கும் அங்கே வர்ற தண்ணியோட ப்ரெஷருக்கும் 4 bar டிஃப்ரென்ஸ், 2 bar டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது டெஃபினட்டாக அங்கே நிறைய தண்ணி போகும், இங்கே கம்மியாக தான் தண்ணி வரும். இது ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து இந்த லேட்டரலோட ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோப் இருக்குது. ஓகே. அப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் தண்ணி கம்மியாக பாயிறதும், இதோட எண்டில் வந்து தண்ணி நிறைய போய் சேர்றதும் உங்களுக்கு வந்து இன்னோவேட்டபிள் ப்ராப்ளம் அப்படி தான் நடக்கும். அப்போ என்ன ஆகும், தண்ணி மட்டும் இல்லை, நீங்கள் கொடுக்குற நியூட்ரிஷன் மினரல்ஸ் எல்லாமே அந்த பக்கம் தான் வந்து கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போது இதில் நான் முக்கியமாக சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ட்ரிப் இரிகேஷன் டிசைனை பற்றி நம்ம நிறையவே பேசியிருக்கிறோம். இந்த மாதிரியான ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பரான டிசைன் கண்டிப்பாக அவசியம். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார்மிங் நம்ம ஆரம்பிக்கும் போது நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுறோம், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து அந்த கிராப் எப்படி வளர்க்குறதுன்றது ஓரளவுக்கு நம்ம கற்றுக்குறோம். பட் ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து எக்கனாமிக் வயபிலிட்டி, கமர்ஷியல் வயபிலிட்டி, இதை நோக்கி ப்ராஃபிட்டபிலிட்டி இதை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா, ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து எப்படி ஒரு மிஷினரி வந்து பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணி நம்ம வாங்குகிறோமோ அதே மாதிரி இந்த இரிகேஷன். ஏன்னா இதுக்கு இதில் கோரே இரிகேஷன் தானே. ஆமாம். இரிகேஷன் ஃபெர்டிகேஷன் இதுதானே வந்து இதோட கோர். அப்போ இதோட டிசைனில் இருக்கக்கூடிய குறைகளை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணி ஒரு ஸ்பாட்லேயும் ஒரு பிளான்ட்டோட ரூட் ஜோன்லேயும் ஈவன் இரிகேஷன் போகிற மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ஜேர்னி டுவர்ட்ஸ் ப்ராஃபிட்டபிள் ஃபார்மிங்கில் முதல் படி எடுத்து வச்சிட்டோன்னு அர்த்தம்.
அதனால் நான் வந்து மிஸ்டர் ராஜனுக்கும் நான் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் இன்னைக்கு என்னென்னா, ஏற்கனவே இருக்கிற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒரு மேபி நாங்களே கூட கன்சல்டிங் பண்ணலாம். சின்ன சின்ன ரீடிசைன் பண்ணி ஈவன் இரிகேஷன் கொண்டு வர வைக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இதை பண்ணினா மட்டும்தான் துல்லிய விவசாயம் அப்படிங்கிற வார்த்தைக்கான பாசிபிலிட்டியே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஏன்னா இப்போ இந்த ஸ்ட்ராபெரி மாதிரி கிராப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்றுக்கு நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டோடு சேர்த்து ஒரு 10லேருந்து 15 ரூபா 20 rupees மேலே செலவாகும். ஒரு ஏக்கருக்கு வந்து 20லேருந்து 24,000 செடி வருது. கிட்டத்தட்ட 2 ஃபீட் பெட்டு, 1 ஃபீட் கேப், 2 ஃபீட் பெட், 1 ஃபீட் கேப், அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அது மாதிரி ஜிக்ஸாக் ஆர் டபுள் ரோ, ட்ரிபிள் ரோ வந்து ஹை கான்சன்ட்ரேஷனாக போயிடும். உங்களுக்கு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் காம்படிஷன் நிறைய இருக்கும். ஸோ டபுள் ரோ வந்து யூஸ்வலி ஐடியல். அப்போ அந்த டபுள் ரோ பண்ணி டபுள் இன்லைன் லேட்ரல்ஸும் போட்டு, அது மாதிரி ஸ்ட்ராபெரியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ வெரி ஷாலோ கிராப். அதோடைய ரூட் ஜோன் வந்து ரொம்ப ஷாலோவாக தான் இருக்கும். அப்போ எக்ஸசிவ் இரிகேஷன் கொடுக்கும்போது அது ஒரு பெரிய ரிஸ்க் ஸ்ட்ராபெரியை பொறுத்த வரைக்கும். பட் அதே சமயத்தில் ட்ரையாகவும் இருக்க முடியாது. ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் என்னவா இருக்கும்னா ஸ்ட்ராபெரியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட் இரிகேஷன் ஆர் ஃப்ரீக்வெண்ட் இரிகேஷன் சொல்கிறத விட மோர் தென் ஒன் இரிகேஷன் டே. ஒரு நாளைக்கு வந்து ஒரு தடவைக்கு மேலே இரிகேட் பண்ணலாம். ஆனால் நிறைய இரிகேட் பண்ணாமல் ஷார்ட் டியூரேஷனில் சின்ன சின்ன ஷார்ட்ஸாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த மாய்ஸ்சர் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அட் அ டைம் வந்து ஓவர் மாய்ஸ்சர் ஆகாமல் ஃபங்கலுக்கு இடம் கொடுக்காம மெயின்டைன் பண்ண முடியும். சரி, இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் நீங்கள் டெக்னாலஜி குரோட்டான் மாதிரியான டெக்னாலஜி கொண்டு வரணும்னு ஏன் ஆசைப்பட்டீங்க? சார், குரோட்டானுடைய டெக்னாலஜி நான் பார்த்தது என்னென்னா, உங்களுடைய யூடியூப்பை நான் பார்த்தேன். முதல்ல நான் உங்கள் யூடியூப்பை நான் பார்க்கும்போது என்னென்னா, இந்த டொமேட்டோனுடைய சிஸ்டத்தை நீங்கள் பண்ணி காமிச்சிருந்தீங்க. அந்த வீடியோவை நான் அட்லீஸ்ட் 26 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ அந்த வீடியோ நான் ஃபுல்லாக பார்க்கும்போது, ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க டொமேட்டோவும் ஸ்ட்ராபெரியும் சேம், அதுக்கு என்ன நியூட்ரிஷன் கொடுக்கணுமோ, அதுக்கு என்ன ட்ரிப்ளிகேஷன் வாட்டர் கொடுக்கணுமோ, அது எல்லாமே சேமாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் அதை ரொம்ப கவனித்து பார்த்தேன். அதுக்கப்புறம் உங்களுடைய டெக்னாலஜி நான் பார்க்கும்போது தான் சரி, அது நம்மளுடைய ஸ்ட்ராபெரிக்கு செட் ஆகுமான்றதை நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் அதை விசாரித்தேன். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய எக்ஸ்பர்ட் வந்து பார்த்தாங்க. இப்போ நான் உங்களை வந்து நேராக மீட் பண்ணதுக்கு காட்ஸ் கிரேஸ் ஐ கேன் மீட் யூ. ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுடைய அந்த டெக்னாலஜி அப்படின்னு பார்த்து உங்களை நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா அந்த டொமேட்டோ வந்து நீங்கள் சக்ஸஸாக பண்ணி காமிச்சது நிமித்தமாக ஸோ எனக்கு அது கிடச்சின்னா எனக்கு ஒரு லாபம் தானே. நானும் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். எனக்கும் கொஞ்சம் ஃபைனான்ஸ். பட் இது வந்து ரொம்ப நான் டெக்னாலஜி தெரியாததுனால தான் நான் நிறைய லூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுடைய டெக்னாலஜி நான் வந்து நான் அதை விரும்பி வந்து அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து சில காரியங்களை நான் கேட்டேன். ஸோ இந்த ஃபார்மோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டுக்கு மேலேயும் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டிருப்பாங்க. பொதுவாக ஓப்பன் ஃபார்மில் ஸ்ட்ராபெரி பண்ணுறவங்களுக்கு இருக்கிற ஒரு மேஜர் இஷ்யூ, பர்டிகுலர் இந்த வின்டர் சீசனில் மேலே வந்து அந்த மிஸ்ட் ஃபார்ம் ஆகும். அந்த மிஸ்ட் ஃபார்ம் ஆகும்போது அன்னைக்கு வெயில் திருப்பி வரும்போது ஒரு பெரிய ஸ்கார்ச்சிங் இஷ்யூ நடக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் ஒரு பெரிய காரணமாக இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் சார் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு சின்ன இன்னோவேஷன், மேலே வந்து அந்த பிளாஸ்டிக் ஷீட்ஸை போட்டு அந்த மிஸ்ட் வந்து டைரெக்டாக அந்த பிளான்ட்டில் வராத அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. சார் வந்து குரோட்டான் எதை வச்சு செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத விளக்கம் கொடுத்தாங்க. இப்போ வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்மில் குரோட்டான் எப்படி வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிற டெக்னிக்கல் இன்புட்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ ஸ்ட்ராபெரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டான மாய்ஸ்சர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிளான்ட். ஜாஸ்தி மாய்ஸ்சர் இருந்ததுன்னா ஃபங்கல் வரும், மாய்ஸ்சர் கம்மியாக இருந்ததுன்னா ஷாலோ ரூட் கிராப் அப்படிங்கிறதுனால பிளான்ட் வந்து சஃபர் ஆகும். ஸோ பர்ஃபெக்டான மாய்ஸ்சர் தேவை. இதில் தான் நம்ம குரோட்டான் வந்து சாயிலோட மாய்ஸ்சர், டெம்பரேச்சர், ஏம்பியன்ட் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இந்த சாயில் வந்து எப்போ ட்ரை ஆகும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி, ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்போ எவ்வளோ நேரம் இரிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ப்ரெடிக்ட் பண்ணி இரிகேஷன் கொடுக்கறதுனால அந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ் அப்படிங்கிறது எப்பயுமே பர்ஃபெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸ்ட்ராபெரிக்கு தேவையான ரூல் நம்பர் 1 அதில் ஃபுல்ஃபில் ஆகிடும். ரெண்டாவது, இதுக்கு வந்து ஒரு தேவையான மினரல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுக்கணும் இந்த க்ராப்புக்கு. அது கொடுத்தா தான் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ குரோட்டானை பொறுத்த வரைக்கும் முடிந்தால் ஸ்ட்ராபெரிக்கு ECPH பேலன்ஸ் மெத்தடில் கொடுக்கலாம், ஹைலி எஃபெக்டிவ். அப்படி இல்லைன்னா குவான்டிட்டி பேஸ்டோ இல்லை டைம் ஸ்லைஸ் பேஸ்டோ எது ஃபீஸிபிளோ அந்த மெத்தடில் நம்ம கொடுக்கும்போது இந்த பிளான்ட்டுக்கு தேவையான பர்ஃபெக்டான நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் நடந்துடும். இது ரெண்டும் கரெக்டாக நடந்தாவே லெஸ் ஃபங்கல் இஷ்யூஸ், குறைவான நோய்கள், அதிக ப்ரொடக்ஷன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிக ரெவென்யூ, அதிக ப்ராஃபிட். ஸ்ட்ராபெரியை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரிசிஷன் ஃபார்மிங் வந்து பர்ஃபெக்டாக பண்ணால் ஒரு 10 to 12 tons per acre yield எடுக்க முடியும். ஸோ நம்ம பேசின சின்ன சின்ன கரெக்டிவ் ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் கிராப்பிங் சைக்கிள் வந்து குரோட்டான் வச்சு ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பாசிட்டிவ் சேஞ்சஸ் நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம திருப்பி இந்த ஃபார்மை ரீவிசிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் குரோட்டானை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் yet another ப்ராடக்ட். இது வந்து சயின்ஸை பேஸ் பண்ணி பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ஹோலிஸ்டிக் டெக்னாலஜி, ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குனே பில்ட் பண்ணப்பட்ட டெக்னாலஜி. ஸோ
இன்னைக்கு பார்த்த விஷயங்கள்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் ரெவென்யூ பேஸ்டான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ண உடனே வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. Until we see you in another video, thank you. நன்றி சார், வணக்கம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங்.